நம்ம செஞ்ச பெல்ட் வச்ச பிரின்சஸ் கட் பிளவுஸ்ல பேக்ல ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணோம். ஸோ இப்போ அதுக்கு டாசல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாசல் பேஸ் முதல்ல ஃப்ளிப் பண்ணிட்டு அப்புறம் நாம வச்சிருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங்ல ஒரு த்ரெட் வச்சு நல்லா நாட் போட்டுக்கலாம். அண்ட் தென் இங்க நம்ம முதல்ல பீட்ஸ் பயன்படுத்த போறோம். ஸோ இந்த முதல் ஸ்ட்ராண்டுக்கு 10 பீட்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். 10 பீட்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு காயின் சார்ம் அட்டாச் பண்ண போறோம். நம்ம 3 காயின் சார்ம்ஸ் யூஸ் பண்றோம். ஆனா நீங்க 3 இல்ல 4 உங்க விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா யூஸ் பண்ணி அப்ப நாம இங்க காயின் சார்ம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நாம முன்னாடி யூஸ் பண்ண 10 பீட்ஸ் வழியா அங்க நம்ம இப்படி த்ரெட் அதுக்குள்ள பாஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ இங்க செஞ்ச இந்த ஸ்ட்ராண்டை நல்லா ஒழுங்கா செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை செட் பண்றோம். அதுக்கப்புறம் இங்க ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட்டை போட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம செகண்ட் ஸ்ட்ராண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ஸ்ட்ராண்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 7 பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க ஒரு குக்ரி ஆட் பண்ணிக்கலாம். இங்க குக்ரியில ஒரு நாட் போடுவோம். குக்ரியை இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 4 பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் டாசலா அட்டாச் பண்ணிட்டு அதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். நம்ம முன்னாடி யூஸ் பண்ண பீட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வழியாக த்ரெடை திருப்பி பாஸ் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் தென் செகண்ட் ஸ்ட்ராண்டாக இந்த மாதிரி செட் பண்ணி இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் யூஸ் பண்ணுற பீட்ஸ்க்கு ஸ்ட்ராண்ட்ஸ் சின்னதாவோ பெருசாவோ பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததா 3வது ஸ்ட்ராண்டை பண்ணலாம். அதுக்கு முதல்ல 9 பீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க ஒரு குக்ரி யூஸ் பண்ணிக்கலாம். குக்ரியில ஒரு நாட் போட்டுக்கலாம். குக்ரிக்கு அப்புறம் நாம 4 பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு காயின் சார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். காயின் சார்ம்ல நாட் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். நாங்க இப்போ 4 பீட்ஸ் எடுக்கிறோம். அதை எடுத்ததுக்கு அப்புறம் டாசல் அட்டாச் பண்ணிக்கலாம். டாசல்ல நாட் போட்டுட்டு முன்னாடி யூஸ் பண்ண பீட்ஸ் மெட்டீரியல்ஸ் வழியா த்ரெடா பாஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஸ்ட்ராண்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். தேர்ட் ஸ்ட்ராண்ட் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நாட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்ட்ராண்ட் பண்ணலாம். அடுத்த ஸ்ட்ராண்டுக்காக நம்ம இப்போ முதல்ல 8 பீட்ஸ் எடுத்து அதோட ஒரு குக்ரியையும் எடுத்துக்கலாம். குக்ரி எடுத்ததுக்கு அப்புறம் 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காயின் சார்ம் எடுத்துக்கலாம். எல்லா மெட்டீரியல்ஸும் த்ரெட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இங்கேயும் 5 பீட்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டாசலா அட்டாச் பண்ணிக்கலாம். டாசல்ல நாட் போட்டுட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸ் வழியாகவும் த்ரெட் எடுப்போம். ஸோ இது இந்த ஸ்ட்ராண்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸ் வழியாகவும் த்ரெடை திருப்பி பாஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்க ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு அப்புறம் அடுத்த ஸ்ட்ராண்ட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் 11 பீட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்ரியை ஆட் செய்யணும். இப்போ அதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அப்புறம் 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எலிஃபென்ட் சார்ம் அட்டாச் பண்ணிக்கலாம். பதிலாக வேற மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். அதில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ நாம இங்க பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க சரியா 5 பீட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் காயின் சார்ம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒன்றா த்ரெட் பண்ணணும். நம்ம 3 காயின் சார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
காயின் சார்ம்ஸ்ல நாட் போட்டதுக்கு அப்புறம் மெட்டீரியல்ஸ் வழியாவும் நீடலா திருப்பி பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ அங்க ஒரு நாட் போட்டுக்கலாம். நீங்க இங்க 3ல இருந்து 4 நாட் நல்லா டைட்டா போட்டுக்கலாம். அண்ட் நாங்க இங்க யூஸ் பண்ண அதே மெட்டீரியல்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் உங்ககிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச ஸ்ட்ராண்ட்ஸ் பேட்டர்ன் ஃபிக்ஸ்ட் இல்ல, நீங்க அதே ஃபாலோ செய்ய வேணாம். நீங்க ஸ்ட்ராண்ட்ஸுக்கு சொந்த பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாம், பிடிச்ச பீட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட அழகான டாசல் இப்போ முழுமையா ரெடி ஆயிடுச்சு. நாம இதுல மொத்தம் 5 ஸ்ட்ராண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்க டாசலோட லுக்கை பார்க்கலாம்.